அனைவருக்கும் வணக்கம். பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் வழங்கும் வழிகாட்டல் நிகழ்வு. இன்றைய சமூகத்தில் மாணவர்கள் தமது கற்கையை தெரிந்தெடுக்க வேண்டிய முறை தொட்டு எதிர்கால செயல்தனை கட்டமைக்க வேண்டிய தேவைப்பாடு உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். அவ்வகையில் அவர்களது வாழ்வியலை, அவர்களது கற்கை நெறியை நெறிப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தை கருத்தில் கொண்டு இந்நிகழ்வானது உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று பௌதிக விஞ்ஞான பிரிவு சார்ந்த வழிகாட்டல் தனை வழங்குவதற்காக இன்ஃபாஸ் கணிதத்துறை பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உதவி விரிவுரையாளர் அண்ணா உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இனி இந்த களம் உங்களுக்கானது. ரைட், ஓகே. எல்லாரையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன் பௌதிக விஞ்ஞான வழிகாட்டல் நிகழ்வுக்கு. இதுல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கிறாங்க, ரெண்டு பிரிவான ஆட்கள் இருக்கிறோம். ஒன்று ஓ லெவல் செஞ்சுட்டு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏ லெவல் செஞ்சுட்டு அதோட நெக்ஸ்ட் என்ன செய்யறன்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்கிறோம். ஸோ எங்கள்ட ஸ்கூல் லைஃப்பை நாங்கள் வந்து மூணா பிரிப்போம். முதலாவது வந்து 1 to 5. ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் 5ல இருந்து 7, 5ல இருந்து 11, ஸோ 6 to 11 வந்து ஓ லெவல், அதோட வந்து ஏ லெவல். ஸோ ஓ லெவல் செஞ்சதுக்கு போகிறோம் நாங்கள் அடுத்தது என்ன செய்யறன்ற ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம், அப்படித்தானே? ஸோ ஓ லெவல் செஞ்சதுக்கு போகிறோம் எங்களுக்கு ஸ்ட்ரீம் வைஸ் நாங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் ஒன்று நாங்கள் வந்து மேத்ஸ் சைட் போகிறதா, இல்லைண்டா பயாலஜிக்கல் சைட் போகிறதா, இல்லைன்னு சொன்னால் கொமர்ஸ் சைட் போகிறதா, ஸோ இல்லைன்னா ஆர்ட்ஸ் செய்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் இப்போ. ஏன்னு சொன்னால் எங்களோட சம்டைம் எங்களோட கெரியரை வந்து சூஸ் பண்ணுறது இதுவா ஈக்கலாம், நாங்கள் செலக்ட் பண்ணுற துறையாக ஈக்கலாம். நான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் என்னன்னு சொன்னா, நாங்க மேத்ஸ் படிக்கணும், மேத்ஸ் வந்து நாங்க செய்யணும், மேத்ஸ் வந்து எதுக்கு செய்யணும் நாங்கன்றது. அப்ப எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. கொமர்ஸ் அடிக்கலும், ஆர்ட்ஸ் அடிக்கலும், பயாலஜிக்கல் அடிக்கலும், அதே மாதிரி மேத்ஸ் எடுத்தான்னு சொன்னா நாங்க மேத்ஸ் செய்யணும்ன்ற ஒரு இது ஒன்றிக்கும் தானே. மேத்ஸ்ல வந்து நாங்க வந்து வளமையா இந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ற நேரம் நாங்க நிறைய விஷயம் யோசிப்போம். ஒன்று நாங்க யோசிப்போம், அந்த பாடத்துல விரிவை பார்ப்போம். அப்படின்னு சொன்னா அதுல அது எவ்வளவு தூரம் நாங்க படிக்கணும்ன்றத யோசிப்போம். அதோட அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோன்றதை யோசிக்கணும், அது மெயின். ஸோ நாங்க ஏன் மேத்ஸ் செய்யணும்ன்ற கட்டாயத்தில் வந்தா, மேத்ஸ்ன்ற ஃபீல்டு எடுத்தான்னு சொன்னா மேத்ஸ் வந்து வேர்ல்டுக்கு நிறைய ஸ்ட்ரீம்ட ஒரு ஃபவுண்டேஷன், ரைட்? நாங்க எந்த ஃபீல்டு எடுத்தான்னு சொன்னாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் எடுத்தான்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னா பிசிக்ஸ் எடுத்தான்னு சொன்னாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், ஆர்ட்ஸ், எதை எடுத்தான்னு சொன்னாலும் மேத்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ மேத்ஸ்ன்றது வந்து ஒரு அடிப்படை. நாங்க வந்து எந்த ஃபீல்ட்ல போறேன்னு சொன்னாலும் கட்டாயம் ஏதாவது மேத்ஸ் நாலேஜ் எங்களுக்கு இருக்கும். நாங்க ஈவன் ஆர்ட்ஸ்ல கூட போனோம்னு சொன்னாலும் கட்டாயம் மேத்ஸ் ஒரு பேசிக் சப்ஜெக்ட் தான் இருக்கும், ரைட்? ஸோ மேத்ஸ்ன்ற வந்து நீங்க எந்த ஃபீல்ட்ல போறேன்றாலும் கட்டாயம் மேத்ஸ் தேவை, ரைட்? அதே மாதிரி அடுத்த கட்டம் நாங்க யோசிக்கிற என்னன்னா, மேத்ஸ்ல இருக்கிற கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, மேத்ஸ்ல இருக்கிற ஃபீல்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லி. அதுல நிறைய ஃபீல்ட் இருக்குது. நான் இதுல குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டை தான் நான் இங்க போட்டிக்கிறேன். அதுல முதலாவது ஃபைனான்ஸ் சைட் போயிடுமான்னு கேட்டா நாங்க ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் சைட்ல ஸ்டடி பண்ணணும்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா ஃபைனான்ஸ்ட பேசிக்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ ஃபைனான்ஸ் சைட்ல எங்களுக்கு ஒர்க் பண்ணலும், ஃபைனான்சியல் அனலிஸ்டா ஒர்க் பண்ணலும். அதே மாதிரி ரிசர்ச் சைட்ல அகாடமிக் சைட்ல ஒர்க் பண்ணி, இது நான் நார்மலா போட்டிங்க, இது விரிவா போகும், ரைட்? ஸோ ரிசர்ச் சைடு எடுத்தேன்னு சொன்னா ரிசர்ச் சைட்ல எங்களுக்கு ஒர்க் பண்ணலும். நாங்க எடுத்தேன்னு சொன்னா ரிசர்ச்ல வந்து நாங்க டே டு டே லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது ஒரு மெயினா நாங்க ஒர்க் பண்றோம். அதே மாதிரி ரிசர்ச் இண்டஸ்ட்ரியல்ல வர பிரச்சனைகள் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் ஸ்டாக் ப்ராப்ளம், அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், மினிமைசேஷன் காஸ்ட், அது பெரிய ஒரு வேரியஸ். ஸோ ரிசர்ச் சைட்ல எங்களுக்கு ஒர்க் பண்ணிடும். அடுத்தது மெயின் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி டேட்டா இன்ஜினியரிங். இது மூணு ஃபீல்ட்லையும் மேத்ஸ் இருந்தான்னு சொன்னா எங்களுக்கு கெரியரை சூஸ் பண்ணி கொள்ளையிலும். ஸோ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ்னு சொல்றது இப்போ வந்து
மோஸ்ட்லி ஸ்கோப் இருக்கிற ஜாப்ஸ், ரைட்? டேட்டா அனலிஸ்ட் ஆகிக்கலாம், டேட்டா சயின்ஸ் ஆகிக்கலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் மேத்ஸ் செஞ்சிருந்தா போகலாம். ஸோ பிஸ்னஸ் அனலிட்டிக்கு சம் அக்கௌண்டிங் அப்படின்னு சொன்னா காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கணும். அப்படி இல்லாட்டியும் எங்களுக்கு அந்த ஃபீல்டில் போகலாம். அது அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்து எஜுகேஷன் சைடில் ஒர்க் பண்ணிடலும், லெக்சரரா, டீச்சரா. ஸோ அது அந்த சைடில் ஒர்க் பண்ணிடலும். அடுத்து இன்ஜினியர்ஸ், அடுத்த மார்க்கெட்டிங், அடுத்த இன்னும் ஃபீல்டு இருக்குது கிரிப்டோகிராஃபர் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். அந்த அந்த சைடில் எங்களுக்கு டெவலப்பர், வெப் டெவலப்பர், அந்த எல்லா சைட்லையும் ஒர்க் பண்ணிலும் மேத்ஸ் இருந்தேன்னு சொன்னேன், ரைட்? ஸோ நான் இது வந்து நார்மலாக போட்டிக்கிறேன், இது வந்து உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? அடுத்தது மேத்ஸ் எடுத்தேன்னு சொன்னா இதுதான் மெயின். இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டு எல்லாம் சொன்னோம் தானே, ஃபைனான்ஸ் சைடில் ஒர்க் பண்ணிலும், டேட்டா அனலிஸ்ட் சைடில் ஒர்க் பண்ணிலும், டேட்டா சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிலும், பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிலும், அடுத்து அதே மாதிரி மார்க்கெட்டிங் சைடில் ஒர்க் பண்ணிலும் நாங்கள் சொன்னோம் தானே. ஸோ இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னா நான் ஒன்று யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஏ லெவல் பாஸ் ஆகி ஏதோ யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு 3 இயர்ஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்யறது, எப்படி செஞ்சா நான் இந்த ஃபீல்டுக்கு போகலாம், எப்படி ஒர்க் பண்றேன்றது சம்பந்தமா நாங்க ஒரு விரிவா பார்ப்போம், ரைட்? இந்த செஷன்ல வந்து அதுதான். ஸோ நாங்க பார்ப்போம் இதுல ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற கோர்சஸ், இந்த ஃபீல்டுக்கு போறதுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு. இப்ப இதுல வந்து ஏ லெவல் செஞ்சவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி ஓ லெவல் செஞ்சுட்டு ஏ லெவலுக்கு என்ன சப்ஜெக்ட் செய்யறவங்களும் இருப்பாங்க தானே. ஸோ அவங்க ஓ லெவல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து சரியான ஒரு விரிவான ஒரு என்ன சொல்ற விளக்கம் இருந்தான்னு சொன்னா தான் இவங்களுக்கு வந்து இதை சூஸ் பண்ணல, ஸ்ட்ரீம் வைஸ் சூஸ் பண்ணல. அதே மாதிரி ஏ லெவல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரிசல்ட்ஸ் எடுத்திப்பாங்க ஒரு செட். அப்படி இல்லைன்னு சொன்னா நார்மல் ரிசல்ட்ஸ் லீப்பாங்க, இல்லை செகண்ட் ஷேர் செய்வாங்க, தேர்ட் ஷேர் செய்வாங்க, ஏதோ சம்திங் அவங்க ஒரு கேட்டகரியில் லீப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பாத்துல போறன்ற குழப்பத்தில் லீப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விரிவு தான் இந்த நிகழ்வு. ஸோ அடுத்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற கோர்சஸ் எடுத்தான்னு சொன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளணும், ஸ்டேட் யூனிவர்சிட்டி போறேன்னு சொன்னா எங்களுக்கு இருக்க வேண்டிய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னான்னு சொல்லி. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் முதலாவது மெயின் சப்ஜெக்ட்ல 3 இயர்ஸ் ஒரே அடியா பாஸ் பண்ணிக்கணும், ஒன் சிட்டிங்ல பாஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 3 இயர்ஸ் பாஸஸ் செய்யணும். அதே மாதிரி ஜென்ரல் காமன் எக்ஸாமினேஷன் ஜிகேன்னு சொல்லுவோம், அதுல வந்து 30க்கு மேல மார்க்ஸ் செய்யணும். 30க்கு கீழே இருந்தான்னு சொன்னா எடுத்து கொடுக்கணும் திரும்ப. ஐ மீன் எடுத்து அதை மட்டும் எடுத்து திரும்ப யூனிவர்சிட்டி கிடைக்கும், ஆனா வந்து பெண்டிங்ல தான் கிடைக்கும். நாங்க வந்து அது திரும்ப செய்யணும், செஞ்சான்னு சொன்னா தான் யூனிவர்சிட்டி என்டர் ஆகலும். அதே மாதிரி இங்கிலீஷ், நிறைய பேர் இங்கிலீஷை வந்து என்ன சொல்ற ஏ லெவல் இங்கிலீஷ்ல நிறைய பேர் வந்து பெரிய அளவுக்கு படிக்க மாட்டாங்க, அது வந்து மோஸ்ட்லி அப்படித்தான். ஆனா இங்கிலீஷ் வந்து சில யூனிவர்சிட்டி கோர்சஸ் வந்து அப்ளை பண்ற நேரம் கேட்பாங்க. அதே போல நீங்க வந்து நாளைக்கு ஜாப் என்ன சரி அப்ளை பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு என்னதான் சம்டைம் ஜாப் என்ன சரி அப்ளை பண்றேன்னு சொன்னா இங்கிலீஷ்ல கட்டாயம் வந்து சி பாஸ் இல்லாட்டி எஸ் பாஸ் வந்து இருக்கணும், ரைட்? ஜாப் அப்ளை பண்ற நேரம் மோஸ்ட்லி உங்களோட இங்கிலீஷ் கேட்பாங்க. ஸோ அதனால இங்கிலீஷையும் கட்டாயம் செஞ்சுக்கோங்க நல்லா, ரைட்? நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல மேத்ஸுக்கு இருக்க வேண்டிய கோர்சஸ் எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேலான மெயின் கோர்ஸ், அதே மாதிரி காமன் கோர்சஸ் யாருக்கும் அப்ளை பண்ணலுமான கோர்சஸ் இருக்குதானே. ஸோ அந்த கோர்சஸ் வந்து 50க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதோட எக்ஸ்டர்னல் கோர்சஸ் நாங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டி இல்லாம எக்ஸ்டர்னலா என்னென்ன கோர்சஸ் செய்யலும், ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இல்லாம வேற வெளியில யூனிவர்சிட்டிஸ்ல எக்ஸ்டர்னல் என்ன செய்யலும் அது ரிலேட்டடா பார்ப்போம், ரைட்? 30 மெயின் கோர்சஸ்ல எங்களுக்கு மெயினா இருக்கிறது மேல இன்ஜினியரிங், ரைட்? இன்ஜினியரிங், பொறியியல். அதே மாதிரி அதோட இன்ஜினியரிங் எல்லாம் தெரியும், இன்ஜினியரிங்ல நிறைய ஃபீல்டு இது ஓண்டா பார்ப்போம். அதே மாதிரி எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் நாங்க வந்து நிலம் சம்பந்தமா படிக்கிறது. அதோட டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியர், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியர் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஃபீல்ட்ல வந்து யூஸ் ஆகுறது, ரைட்? ஏண்டா ஒரு ட்ரெஸ், நான் கவர்மெண்ட் ஃபீல்டுக்கு நான் சொல்றேன், நாங்க வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து இன்ஜினியரிங் வந்து சம்பந்தப்பட்டு, ரைட்? ஸோ அந்த ரிலேட்டடாது. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் இன்ஜினியரிங். மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், சும்மா நார்மலாக சொல்ல போனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து காஸ்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும், அதே மாதிரி லீட் டைமை குறைக்கணும். அந்த அந்த கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட
காஸ்ட்டை வந்து எப்படி குறைக்கணும்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரியிலும். ஸோ அது ரிலேட்டடா மோஸ்ட்லி படிக்கிறது. அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ்ல சயின்ஸ் ரிலேட்டடா எல்லாமே வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸாக வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வரும், எல்லாம் வரும். அது நம்மள ஒன்றா பார்ப்போம். அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ். இது வந்து கிளம்பலி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ். இதுல மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா படிக்கிறது. அடுத்தது வந்து எஸ்ஓஆர்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச். இதுவும் வந்து பேராதீன் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் நீக்குது. கிட்டத்தட்ட 79 பேர் மாதிரி தான் எடுப்பாங்க. இதுவும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா படிக்கிறது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் மெயினா எங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீங்க வந்து உங்களுக்கு இந்த சைட்ல ஒர்க் பண்ணிடலன்னு சொன்னீங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் பண்றேன்னு சொன்னா அவங்க வந்து ஓலோலுக்கு அப்புறம் செலக்ட் பண்ற வந்து மேத்ஸ் ஃபீல்டு எடுத்தோம்னு சொன்னா மேத்ஸ் ஃபீல்டு செலக்ட் பண்ற வந்து நான் இன்ஜினியர் போகணுன்றது தான். அப்ப என்ன செய்வாங்க சொன்னா 2 வருஷம் படிப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல பார்ப்பாங்க, ரிசல்ட்ஸ் போதா இன்ஜினியர் போறதுக்கு. ஸோ 2வது தரம் செய்வாங்க, அப்புறம் 3வது தரம் செய்வாங்க. அதோட அப்படியே விட்டுட்டு வேற என்ன சரி பிசினஸோ ஏதோ சம்திங் சம்திங். ஏன்னா ஆனா இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, மேத்ஸ் செஞ்சேன்னு சொன்னா மேத்ஸ் ஃபீல்டு அதை விட மோஸ்ட்லி அதை விட நல்ல ஃபீல்ட்ஸ், அதை விட நல்ல ஃபீல்ட்ஸ் வந்து மேத்ஸ் செஞ்சேன்னு சொன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேலும்ன்றது தான் இந்த ப்ரோக்ராம்ட மெயின் பர்பஸ், ரைட்? ரைட். அதோட காமன் கோர்சஸ் எடுத்தேன்னு சொன்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ண இயலுமானது, ரைட்? காமன் கோர்சஸ் வந்து எல்லாருக்கும் அப்ளை அப்படின்னா எந்த ஸ்ட்ரீம்ல வந்து இருந்தாலும் அப்ளை பண்ண இயலுமான கோர்சஸ் தான். அதுல வந்து ஐடி அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ இருக்குது, ரைட்? மொரட்டோ இருக்கிற ஒரு கோர்ஸ். அதே மாதிரி QS குவான்டிட்டி சர்வேயிங், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஐடி யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா இருக்கிறது. அடுத்து லோ லோ அப்ளை பண்ணேலும், லோ வந்து மேட்ச் படிச்சவர்களும் அப்ளை பண்ணி லோயரா ஆயிடும், ரைட்? யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் கலாம்போ, பேராதெனியா. அடுத்து பிசியோதெரப்பி வந்து மேத்ஸ் படிச்சவர்கள் அப்ளை பண்ணலும் கிளம்பலும் பேராதெனியும் பிசியோதெரப்பி தெரிஞ்ச எலும்பு சம்பந்தமா படி. அடுத்தது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கிளம்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ. அதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ், அதுவும் மேத்ஸ் படிச்சவங்களுக்கு அந்த அப்ளை பண்ணி. ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் வந்து அந்த காது கேட்காத புள்ளல், அடுத்து வந்து அந்த பேசலாத புள்ளல் இருக்குது அவங்களுக்கு ட்ரைனிங் சம்பந்தமா தான் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கீழே வரும். யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு கீழே வர ஒரு கோர்ஸ் தான் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ். அதே மாதிரி ஆர்கிடெக்சர், அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து காமன் கோர்சஸ். மேத்ஸ் படிச்சாலும் சரி வேற ஃபீல்ட் படிச்சான்னு சொன்னா அப்ளை பண்ணி. இந்த ஃபீல்ட் எல்லாம் வந்து இந்த மெயின் கோர்சஸ் எடுத்தோம்னு சொன்னா இது வந்து மேத்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணக்கூடிய கோர்சஸ். ஸோ இதுல டேட்டா சயின்ஸ் எடுத்தோம்னு சொல்லி ஜெமினி எல்லாம் வந்து வந்ததுக்கு போறோம். டேட்டா சயின்ஸ்க்கு ஸ்கோப் கூடிட்டு. ஸோ டேட்டா சயின்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நல்ல ஃபீல்ட், சரி? ரைட். இதுதான் கோர்சஸ். மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 80க்கும் மேலான கோர்சஸ் இருக்குது. நீங்க இந்த யூஜிசி புக்ல இருக்கிற மேத்ஸ்ல இருக்கிற கோர்சஸ் தான். இன்ஜினியரிங், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், குவான்டிட்டி சர்வேயிங். கிட்டத்தட்ட 80க்கும் மேலான கோர்சஸ் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து மேத்ஸ் செஞ்சவங்களுக்கு செய்யலுமான கோர்சஸ். அப்ப இதெல்லாம் மெயினாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்துட்டா மேத்ஸ் செஞ்சான்னு சொன்னா இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, வேற நிறைய ஃபீல்டு இருக்குது என்றது விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மேத்ஸ் செஞ்சான்னு சொன்னா நிறைய இருக்குது. நியாயம் ஆகிக்குது. மேத்ஸ் செஞ்சான்னு சொன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். அது ஒரு தெளிவுன்னு கட்டாயம் வேணும் எங்களுக்கு. நிறைய நிறைய பேர் வந்து செய்யற வந்து ஒன்று மேத்ஸ் செய்யறேன்னு சொன்னா இன்ஜினியர், பயோ செய்யறேன்னு சொன்னா டாக்டர்ஸ், காமர்ஸ் செய்யறேன்னு சொன்னா அக்கௌண்ட் ஃபீல்ட். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்க இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு வந்தேன்னு சொன்னா விளங்கும். இண்டஸ்ட்ரியல் சைட்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாங்க வந்து செலக்ட் பண்றதுல, நீங்க அந்த சப்ஜெக்ட்ல செலக்ட் பண்ணி நாங்க எந்த அளவு தூரம் ஒர்க் பண்றோமோ அந்த அளவு தூரம் எங்களுக்கு வந்து ஜாப்ஸ் எடுத்துக்கொள்ள, ரைட்?
இந்த கோர்சஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன், அப்ளைட் சயின்ஸ், ஹெல்த் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், மற்றதெல்லாம் இருக்குது, ரைட்? ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து ஐசிடி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி காமனா செலக்ட் பண்ற சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு சொன்னா கம்பைன் மேத்தமெட்டிக்ஸும் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். அப்ப அந்த 3 சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணேன்னு சொன்னா எங்களுக்கு வேண்டியதுக்கு யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணேலும், வேண்டியதுக்கு அப்ளை பண்ணேலும், ரைட்? ஆனா சிலவங்க செலக்ட் பண்ணுவாங்க கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஐசிடி செலக்ட் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரியை ட்ராப் பண்ணிட்டு ஐசிடி எடுப்பாங்க. ஐசிடி எடுத்தா அவங்க அப்ளை பண்ணலுமான கோர்சஸ் பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி அப்ளை பண்ணலும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜனபுரில். அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி, இது ரெண்டுலயும் ஐசிடி அப்ளை பண்ணலும். பிசிக்கல் சயின்ஸ்ல ஐசிடி அப்ளை பண்ணணும் ஜாவர்தனபுரிலையும் கெலனியிலும். அப்படி இல்லாம ஐசிடி இல்லாம கெமிஸ்ட்ரி செஞ்சு சொன்னா அவங்களுக்கு எல்லா கோர்சஸும் அப்ளை பண்ணணும். இது 2 கோர்சஸ் மட்டுமே இல்ல, நான் சொல்றேன் ஐசிடி செஞ்சவங்களுக்கு நிறைய இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடா எல்லா கோர்சஸும் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் எல்லாம். பட் கெமிஸ்ட்ரி செஞ்சேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா கோர்சஸுமா அப்ளை பண்ணலாம். ஐசிடி ஃபீல்டை செலக்ட் பண்ற நேரம், ஒரு காம்பினேஷன் செலக்ட் பண்ற நேரம் கட்டாயம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சப்ஜெக்ட்ஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் மேத்ஸ் செய்யறவங்களுக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டம். ஸோ மேத்ஸ் செய்யறவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து கஷ்டம். அப்ப என்று சொன்னா கஷ்டம் இல்ல, கஷ்டம்னு விளங்கி கொண்டிருக்கிறேன், ரைட்? ஏன்னா கெமிஸ்ட்ரியில பாடமாக்கணும் அது இதுன்னு சொல்லி அவன் குழம்பி கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படின்னு இல்ல, கெமிஸ்ட்ரியும் வந்து மேத்ஸ் செஞ்சவங்களுக்கு ஈஸியா அடிக்கணும், சப்ஜெக்ட் ஈஸியா மார்க்ஸ் அடிக்கணும் கெமிஸ்ட்ரியில. ஸோ நிறைய பேர் அப்படியே ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு சும்மா, ரைட்? ஸோ கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீங்க கெமிஸ்ட்ரியா வந்து கட்டாயம் வந்து டார்கெட் பண்ணி படிங்க, ரைட்? ஐசிடி விருப்பம் சொன்னா ஐசிடி அடிக்கணும், ரைட்? அது உங்களோட விஷ், ரைட்? அதோட யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ எடுத்தான்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ இருக்கிற கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் இருக்கிற, அடுத்து டிசைனிங் ரிலேட்டடா, அடுத்து ஃபேஷன் டிசைனிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டட் தெரியும் நினைக்கிறேன். ஃபேஷன் டிசைனிங் வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல வர்றது, ரைட்? அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோக்கு கீழே வர கோர்சஸ். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா கீழே வர்றது ஃபைனான்சியல் இன்ஜினியரிங், ஃபைனான்சியல் இன்ஜினியரிங். அடுத்த மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ். அடுத்தது டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸும் அப்ளை பண்ணலாம் மேத்ஸ் இன்ஜினியர் சொன்னோம், ரைட்? அடுத்தது ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ், அது இன்ட்ரெஸ்ட் இருந்தான்னு சொன்னா அந்த கோர்சஸ் சைடும் பார்க்கலாம், ரைட்? அது வந்து நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று செலக்ட் பண்ற நேரம் நிறைய விஷயம் ஸ்டடி பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா ஜாப் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்க, என்ன மாதிரி ஸ்கோப் லீக்கின்னு சொல்லி, எந்த கோர்ஸ் ஸ்கோப் லீக்கின்னு. சும்மா அது நீங்க வந்து ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ண நேரம் கட்டாயம் வந்து சீனியர்ஸோட யாரும் சரி அவங்க அந்த கோர்சஸ் செய்யறவங்களோட கண்டெக்ட் பண்ணி பேசுங்க, அதோட நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணல நான் என்ன ஃபீல்ட்ல போயலும்னு சொல்லி. ஸோ அதுதான் மெயின் தோப். அடுத்த ஊவா வெல்லஸ் யூனிவர்சிட்டி கீழே வர்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டல் டூரிசம் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் இந்த கோர்சஸ் வந்து ஊவா வெல்லஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர கோர்சஸ், ரைட்? ரைட். அடுத்தது கொஞ்சம் ரைட். அடுத்தது ரைட், ஓகே. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியாக்கு யூனிவர்சிட்டி கோர்சஸ் வித் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து நிறைய கோர்சஸ் அப்ளை பண்ணோம். ஆனா சில கோர்சஸ்க்கு வந்து அவங்க வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று வச்சு எடுப்பாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மார்க்ஸையும் எங்களோட ஸ்கோரையும் பார்த்து தான் அவங்க வந்து அந்த கோர்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் அப்படி ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கிற கோர்சஸ் என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியாவோட இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்ற கோர்ஸ், அடுத்து ரஜரட்ட யூனிவர்சிட்டியோட இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜனபுர ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், ரைட்? ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா பிசிக்கல் எஜுகேஷன், டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், சப்ரகம யூனிவர்சிட்டியோட பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். அதோட யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பஸ் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அடுத்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். இதெல்லாம் எங்களுக்கு
மேத்ஸ் படிச்சவங்களை அப்ளை பண்ணலும் வித் ஆப்டிடியூட். கட்டாயம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணா தான் எடுப்படுவீங்க. நீங்க என்னதான் ஸ்கோர் எடுத்தீங்கனாலும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கட்டாயம் பாஸ் பண்ணணும்ன்றதுதான். அதோட இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன்ஸ். இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன்ல வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு நாங்கள் போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாமை வச்சு தான் எங்களை செலக்ட் பண்ணுவாங்க எந்த ஃபீல்டுக்கு போறேன்னு சொல்லி. அப்ப இந்த இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாம் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சிவில், அடுத்து கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெலிகம்யூனிகேஷன், மேனுஃபேக்சரிங். அது வந்து ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம்னு ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டிகளுக்கு. அந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை வச்சு தான் சில கோர்சஸ் செலக்ட் பண்ணணும். உள்ளுக்கு போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணணும் அந்த ஃபீல்டு. ஸோ ஜிபிஏ நீங்க உள்ளுக்கு போயிட்டு ஜிபிஏ வந்து நீங்க வந்து நல்ல ஒரு கிரேட்ல வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டிய கோர்சஸ் செலக்ட் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி அவங்க தர கோர்சஸ் தான் நீங்க செய்யணும். ஸோ இன்ஜினியரிங் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எடுத்தான்னு சொன்னா அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனி, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ, அடுத்தது ருஹுனு, ஸ்ரீ ஜெயவர்தனபுர, அதெல்லாம் வந்து ஜப்னா. ஸோ இதுலலாம் வந்து இன்ஜினியரிங் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ரைட். ரைட். நான் ஒரு கோர்சஸ் எடுத்தேன்னு சொன்னா அந்த கோர்சஸுக்கு எத்தனை பேரை இன்டேக் பண்ணுவாங்கன்ற ஒரு கணக்கு ஒண்டி கொடுத்தேன். இப்ப நிறைய பேர் செய்யறாங்க, கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேல பேர் செய்யறாங்க தானே. அப்ப செஞ்சு அதுல வாரவங்கள்ல வந்து எத்தனை பேரை வந்து இன்டேக் பண்றன்ற ஒரு கணக்கு ஒண்டி கொடுத்தேன். அதுல வந்து இன்ஜினியரிங் எடுத்தான்னு சொன்னா இன்ஜினியருக்கு வந்து 2238 பேர் வந்து இன்டேக் பண்ணுவாங்க இல்ல இந்த 6 யூனிவர்சிட்டிஸ், ரைட். 2238 பேர் இன்டேக் பண்ணுவோம். அதே மாதிரி எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் வந்து மோஸ்ட்லி புவி சம்பந்தமா படிக்கிறது. புவியில சம்பந்தமா நிறைய சுரங்கங்கள் சம்திங் ரிலேட்டட் பெரிய டாபிக், ரைட். ஸோ அது ரிலேட்டடா படிக்கிறது. யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல தான் அதுக்கு 80 பேர் இன்டேக் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியரிங் நான் சொன்னேன். அதுலேயும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேலிக்கு 98 பேர் தான் இன்டேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஜினியரிங், மோஸ்ட்லி லாஜிஸ்டிக் ரிலேட்டடா. நாங்கள் எந்த இண்டஸ்ட்ரியல், நான் இப்போ சொன்ன எந்த இண்டஸ்ட்ரியல் எடுத்தான்னு சொன்னாலும் ஒரு சப்ளை செயின், அடுத்த லாஜிஸ்டிக் இன்ஜினியர் ரீப்பர். ஸோ அதுவும் வந்து 91 பேர் இன்டேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸுக்கு 121 பேர். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 80 பேர். அடுத்த டேட்டா சயின்ஸ் 50 பேர். சப்ரகம் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் ஈக்குது டேட்டா சயின்ஸ். இப்போ அப்படி இல்லாம உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் செய்யலும்னு சொன்னா பேராதனி யூனிவர்சிட்டியில பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சுட்டு பிசிக்கல் சயின்ஸ்ல நீங்க எடுக்கணும் காம்பினேஷன் என்னன்னு சொன்னா மேத்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது 3 சப்ஜெக்ட்ஸும் எடுத்தான்னு சொன்னா உங்களுக்கு 2வது வருஷத்துல உங்களோட ஜிபிஏ பார்த்து ஜிபிஏல டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் தருவாங்க. டேட்டா சயின்ஸ் வந்து ஸ்பெஷல் செய்யறது. ஸோ அப்படி வந்தும் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு போகலாம், ரைட். ஸோ சப்ரகம யூனிவர்சிட்டி எல்லாமே இது டேட்டா சயின்ஸ் டிரெக்ட் இது டேட்டா சயின்ஸ் டிரெக்ட். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க அந்த காம்பினேஷன் எடுத்து டேட்டா சயின்ஸ் வரையுமே எழுதும், ரைட். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச், இது பேரால மட்டும்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதில மட்டும்தான் 79 பேர் இருக்கு. இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிப்பாங்க, ஆப்ரேஷன் ரிசர்ச் சம்பந்தமா. எப்படி சொல்றோம், ஆப்ரேஷன் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியல் சைட்ல யூஸ் ஆகுது, ரைட். ஆப்ரேஷன்ஸ்ல வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக் அது ஆப்ரேஷன் ரிலேட்டட் தானே. ஸோ அதுல என்ன அது ரிலேட்டடா படிக்கிறது, ரைட், மோஸ்ட்லி. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சப்ரகம் யூனிவர்சிட்டிக்கு 178 பேர் இன்டேக் பண்ணுவோம். அதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேலிக்கு 50 பேர் இன்டேக் பண்றாங்க. அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி வந்து நான் சொன்னேன் ஜாவர்தனபுரிலும் கெலனியம் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிலும் பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி செஞ்சவங்க. அப்படி கெமிஸ்ட்ரி இல்லாம ஐசிடி செஞ்சவங்க, ரைட். 156 பேர் அதுக்கு வந்து இன்டேக் பண்றாங்க. ஸோ அதோட அப்ளைட் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த யூனிவர்சிட்டில இது ரஜரட்டாய சப்ரகம யூனிவர்சிட்டி பேர் இன்டேக் பண்ணி இது லாஸ்ட் வந்த புக்ல வந்து தரவு, ரைட். அந்த டேட்டா வச்சுதான் போட்டி. அடுத்த பிசிக்கல் சயின்ஸ் வந்து கெலாம்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலாம்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதினஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜார்தனபுர, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலாம்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அதுல வந்து கிட்ட வந்து 2327 பேர் பிசிக்கல் சயின்ஸ்ல இன்டேக் பண்றாங்க பிசிக்கல் சயின்ஸ். அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து
யூனிவர்சிட்டி ஆஃப் கெலாம்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், அடுத்தது ஜஃப்னா இருக்குது, ருஹுனு, அடுத்து ட்ரிங்கோமேலி கேம்பஸ். ஸோ அடுத்து அதில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதோட பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு வரலாம். அதை நான் எப்படின்னு சொல்றேன், ரைட்? ஸோ உங்களுக்கு என்ன சார் டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா எனக்கு கேளுங்க. ஃபைனலி நான் கிளியர் ஒன்று தானே. ஸோ நார்மலாக நான் சொல்லிட்டு போறேன். இப்போ 697 பேர் வந்து கிட்டத்தட்ட இன்டெக் பண்ணுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்சஸ், இன்டர்னல் இருக்கிற கோர்சஸ் தான் இந்த கோர்சஸ் எல்லாம். ரைட், கிட்டத்தட்ட 50க்கு மேல கோர்சஸ் இருக்குது யூனிவர்சிட்டி உள்ளுக்கு. ரைட், எக்ஸ்டர்னலா நாங்க என்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, எக்ஸ்டர்னலா நிறைய கவர்மெண்ட்டுக்கு கீழே வர நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது, அப்படித்தானே? என்டிடி, என்டி, ஓசன் யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி, நைட்டா, நிறைய இருக்குது. ரைட், அதுல டிப்ளமா இன்ஜினியரிங் டிப்ளமா ஆஃபர் பண்ற யூனிவர்சிட்டிஸ் என்னன்னு சொன்னா என்டிடி, ஹெச்என்டி, என்டிஎஸ், இது மூணும் வந்து யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் டிப்ளமா ஆஃபர் பண்றது. ரைட், என்டிடிக்கு வந்து மொரட்டுவ என்டிடி, ஹெச்என்டி வந்து கோல் ஜஃப்னா, கிளம்பு 15ல. அடுத்து என்டிஎஸ் வந்து என்டிஎஸ் இது கட்டுநாயக்கில். ரைட், ஸோ இது மூணுலயும் வந்து டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க. ரைட், ஸோ அதுல எடுத்தேன்னு சொன்னா என்டிடியில் எடுத்தேன்னு சொன்னா என்டிடியில் இந்த டிப்ளமா ஆஃபர் பண்றான். டிப்ளமா, ரைட், டிப்ளமா. அதுல வந்து வரும் சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அடுத்து மெரைன் ஸ்டடீஸ் கடல் சம்பந்தம் படிக்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அடுத்து பாலிமர் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பாலிமர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அடுத்து டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங் டெக்னாலஜி. இது வந்து என்டிடியில ஆஃபர் பண்ற இன்ஜினியரிங் டிப்ளமாஸ். ரைட், அடுத்த வந்து ஹெச்என்டிஇ எடுத்தா, ஹெச்என்டி அவங்களுக்கு ஹெச்என்டிஇ இருக்குது கோல் ஜஃப்னா கிளம்பு. ரைட், அதுல வந்து இன்ஜினியரிங் டிப்ளமா ஆஃபர் பண்ற இந்த கேட்டகரிகளுக்கு வரும். ஸோ யாருக்கு சரி மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் இருந்தேன்னு சொன்னா, அவங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில போறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லைன்னு சொன்னா, ஸ்கோர் போதான்னு சொன்னா, நான் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு என்டிடியில தான் அப்ளை பண்ணணும். மொரட்டோ என்டிடி தான் அப்ளை பண்ணணும், ஹெச்என்டிஇல இல்ல. ரைட், மெரைன் இன்ஜினியரிங். ஸோ அதை பார்த்து எந்த ஃபீல்டு அவங்களுக்கு விருப்பமோ அந்த ஃபீல்ட்ல போறோம். இதுல டிப்ளமா தான் ஆஃபர் பண்ணா டிகிரி. இப்போ சிவில் இன்ஜினியரிங், குவான்டிட்டி சர்வேயிங், எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி சர்வேயிங் எல்லாம் வந்து கல்ஃப்ல எல்லாம் வந்து நல்ல மார்க்கெட்ல இருக்கிற ஜாப்ஸ், குவான்டிட்டி சர்வேயிங் ஃபீல்ட். ஸோ நல்ல மார்க்கெட்ல இருக்கிற ஃபீல்ட். ஸோ குவான்டிட்டி சர்வேயிங், அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியரிங், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்என்டிஇல ஆஃபர் பண்ற டிப்ளமாஸ். அடுத்த என்டிஎஸ் எடுத்தா, என்டிஎஸ் வந்து கட்டுநாயக்கில் மட்டும். ஸோ கட்டுநாயக்கில் வந்து இந்த 3 இன்ஜினியரிங் மட்டும்தான் அவங்க ஆஃபர் பண்றாங்க. சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஃபீல்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டும். ஸோ அதுக்கு கீழே வர கோர்சஸ் தான், இப்போ சிவில் இன்ஜினியரிங் கீழே வர கோர்சஸ் தான் பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒன்று வரும். அடுத்த வாட்டர் அண்ட் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் கோர்ஸ், ஹைவே இன்ஜினியரிங் கோர்ஸ். இது வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு கீழே வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஃபீல்டு கீழே வர கோர்சஸ் எலக்ட்ரிக்கல் பவர் இன்ஜினியரிங், அடுத்த நெட்வொர்க் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ். அடுத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு கீழே வரது ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் கோர்ஸும், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ். ரைட், ஸோ இது வந்து என்டிஇஎஸ்ல வரும். இது வந்து கட்டுநாயக்கல். எஸ். ரைட், அடுத்தது மினிஸ்ட்ரிக்கு கீழே வர மற்ற இன்ஸ்டிடியூட் என்ன, எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு வர அடுத்த இன்ஸ்டிடியூட் என்னென்ன இன்ஸ்டிடியூட்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ரைட், அதே மாதிரி சிலோன் ஜெர்மன் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், டெக்னிக்கல் சைட். அடுத்தது நேஷனல் அப்ரெண்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அத்தாரிட்டி, அடுத்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், என்ஐபிஎம். இதெல்லாம் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஓயூஎஸ்எல், ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, அடுத்தது ஓசன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, அதெல்லாம் வந்து வரும். என்எஸ்பிஎன் கிரீன் யூனிவர்சிட்டி, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபண்ட் லிமிடெட், ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங், டெர்ஷரி அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன். இதெல்லாம் வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில எந்தெந்த இன்ஸ்டிடியூட் வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி கீழே வரணும் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டிடியூட் எல்லாம் வந்து மினிஸ்ட்ரி கீழே வரும். இதுவும் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுது. ரைட், அதுல வந்து நைட்டா எடுத்தான்னு சொன்னா, நைட்டால வைக்கிற கோர்சஸ் இது தான். ஆட்டோமொபைல் மெக்கானிக், அடுத்தது ஹைவே, இது மினிஸ்ட்ரி கீழே கவர்மெண்ட் கீழே வரும். ரைட், ஆட்டோமொபைல் மெக்கானிக், அடுத்து ஹைவே அண்ட் ரயில்வே இன்ஜினியரிங், பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்,
அடுத்து வாட்டர் அண்ட் என்வயர்மெண்டல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், ஜென்ரல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து வர நைட்டால உங்களுக்கு ஃபாலோ பண்ணிடமான கோர்சஸ், எக்ஸ்டர்னல் கோர்சஸ். இது விரிவான இது நான் சும்மா நார்மலா சொல்லிட்டு போறேன். ஏன் சார் டவுட்ஸ்ல நான் கிளியர் பண்ணுவோம். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி, அது வந்து டெஹிவல இருக்குது, விடிஏன்னு சொல்லுவோம், ரைட். அது வந்து அதுல வந்து ஆஃபர் பண்றது என்னன்னு சொன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் டெக்னாலஜி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். இது இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், நிறைய பேர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சைட்ல வந்து டீச்சிங் சைடுன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி நல்லா. Bachelor of Technology in Multimedia degree program, right? Bachelor of Technology in Network Technology. அடுத்து Bachelor of Technology in Software Technology, Bachelor of Technology in Industrial Management Technology, Bachelor of Technology in Building Service Technology. இதெல்லாம் வந்து vocational technologyக்கு கீழே வர கோர்சஸ், ரைட். இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரியால் ஆஃபர் பண்றது, மினிஸ்ட்ரி கீழே வர்றது, ரைட். மினிஸ்ட்ரி கீழே வர்றது. என்எஸ்பிஎம், என்ஐபிஎம், என்எஸ்பிஎம் அதுக்கு கீழே பிஸ்னஸ், ஃபுல்லா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் ரிலேட்டடான கோர்சஸ் தான் கூட வரும். அதுல வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதுல வந்து ஸ்பெஷலைசேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷலைசேஷன் செய்யலாம் அப்படியான கோர்சஸ். அப்படி இல்லை லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷல், அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷல் செய்யலும், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷல் செய்யலும், அதுக்கான கோர்சஸ், ரைட். அடுத்தது பிஏ இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், அடுத்தது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அடுத்தது மல்டிமீடியா. இதெல்லாம் வந்து என்எஸ்பிஎம்க்கு கீழே வர கோர்சஸ். இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆகிக்கிறது. உங்களுக்கு இதுவும் சான்சஸ் இது ஃபாலோ பண்ணிடும், ரைட். வேற இன்ஸ்டிடியூட் இருக்குதா கேட்டா எங்களுக்கு தெரியும் என்எஸ்பிஎம் இருக்குது, வொகேஷனல் டெக்னாலஜி இருக்குது, நெய்டா, அதையோட நிறைய இதுல இருக்கிற எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த கோர்சஸ் இந்த இன்ஸ்டிடியூட் தவிர மினிஸ்ட்ரிக்கு அவர் வேற இருக்குன்னு கேட்டா வேற யூனிவர்சிட்டிஸும் இது எங்களுக்கு ஃபாலோ பண்ணிடும், அந்த இன்ஸ்டிடியூட்ஸ். இதுல வந்து வர ஸ்ரீலங்கா டெக்னாலஜிக்கல் கேம்பஸ் பாதுகேலி இது, அதே மாதிரி ஓசன் யூனிவர்சிட்டி மோஸ்ட்லாம் கடல் ரிலேட்டடா படிக்கிறது. இது சர் ஜான் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, அடுத்து ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, ஐஎஸ்எல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்லிப். இதெல்லாம் வந்து வேற இன்ஸ்டிடியூட், அதர் இன்ஸ்டிடியூட், ரைட். ஸோ இதுக்கு கீழே வர கோர்சஸ் பார்த்தோம்னு சொன்னா சர் ஜான் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே ரத்மலாலையும் சூரியவேலையும் தான் இருக்குது சர் ஜான் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. அதுல வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் செய்யணும். பேச்சுலர் ஆஃப் ரத்மலான எடுத்தான்னு சொன்னா ரத்மலானையில பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இது 3 ரிலேட்டட் படிக்கணும் ரத்மலான டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில. அதே மாதிரி சூரியவேவை எடுத்தா ஆர்கிடெக்சர், பில்ட் என்வயர்மெண்ட், சர்வேயிங் சயின்ஸ், குவான்டிட்டி சர்வேயிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது சர் ஜான் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றது. நீங்க எந்த ஃபீல்டு போறீங்களோ அந்த இடத்த பார்த்துக்கோங்க, ரத்மலான இருக்குதா சூரியவேலை இருக்குதான்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பண்ணிக்கணும். இதுல ஓலோவல் செஞ்சவங்க இருக்கிறோம், ஓலோவல் செஞ்சவங்க ஒரு வேரியஸ் ஐடியா இந்த ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லி, அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல்டை செலக்ட் பண்ணிடும் நினைக்கிறேன், ரைட். ஸோ ஏ லெவல் செஞ்சவங்க நெக்ஸ்ட் வந்து ஏ லெவல் ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ஏ லெவல் ரிசல்ட்ஸ் யூனிவர்சிட்டி இல்லை வேற எக்ஸாம் செய்யறன்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட ஸ்ரீலங்கா டெக்னாலஜிக்கல் கேம்பஸ், ஸோ அதுக்கு கீழே ஸ்ரீலங்கா டெக்னாலஜிக்கல் கேம்பஸுக்கு கீழே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் பவர்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா டெக்னாலஜிக்கல் கேம்பஸால ஆஃபர் பண்ற கோர்சஸ், ரைட். அடுத்தது ஸ்லிட் எடுத்தான்னு சொன்னா ஸ்லிட்ல வந்து 2 டிகிரி உண்டு, கவர்மெண்ட் டிகிரிஸ், அடுத்த வந்து ஃபாரின் டிகிரிஸ். அப்போ கவர்மெண்ட் டிகிரி செய்யறதுக்கு நீங்க கட்டாயம் வந்து 3 பாசஸ் செய்யணும். ஃபாரின் டிகிரி செய்யணும்னா சம்டைம் ஃபவுண்டேஷன், ஃபாரின் டிகிரி செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன சரி ஃபவுண்டேஷன் ஒண்டி இருந்தா போதும், நீங்க ஃபவுண்டேஷன் செஞ்சு தான் போகணும். ரிசல்ட்ஸ் இல்லாட்டியும் செய்யலாம், ரிசல்ட்ஸ் இல்லாட்டியும் செய்யலாம். ஒரு சரியா. அப்ப 2 டிகிரி, ஒன்று ஃபாரின் டிகிரி, கவர்மெண்ட் டிகிரி. அப்போ கவர்மெண்ட் டிகிரி 4 இயர்ஸ், கோர்ஸ் தான் 4 இயர்ஸ், ஃபாரின் டிகிரி வந்து 3 இயர்ஸ், ரைட். ஸ்லிட்ல வந்து நீங்க வந்து 2 இயர்ஸ் முடிச்சதோட 2 இயர்ஸ் முடிஞ்சது போற அதுக்கு போற உங்களுக்கு
இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். இன்டர்ன்ஷிப்புக்கு போறோம், திரும்ப அகாடமிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து நல்ல லெவலில் கைட் பண்றாங்க. அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜாப்ஸ் தேடி கொடுக்கறதுலேருந்து நல்ல சப்போர்ட் பண்ணி ஸ்லிட்ல ரைட். ஆனால் கொஞ்சம் காசு செலவாகும். ஸோ அதையும் சொல்லிக்கொள்ளணும் ரைட். அதான் ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங், ரெண்டு ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங். ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங் கீழே வர்றது ஐடி, அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங், அடுத்தது சைபர் செக்யூரிட்டி. அதே மாதிரி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் கீழே வர்றது சிவில், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், அடுத்து மெட்டீரியல் இன்ஜினியரிங். ஸோ இது ரெண்டும் ஸ்லிட்ல இருக்கிற ஃபேக்கல்டிஸ் ரைட். ரைட். அடுத்தது ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. தெரியும் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவில் ஆஃபர் பண்றது என்னன்னு சொன்னா அவங்களோட டெக்னாலஜி இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ் அது ரிலேட்டடா. இப்போ டெக்னாலஜி இன்ஜினியரிங் கீழே சிவில் படிக்கணும், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேற ஃபேக்கல்ட்டி. அதே மாதிரி சயின்ஸ் வந்து பிசிக்கல் சயின்ஸ், அந்த சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் அந்த ரிலேட்டடா. ஸோ இது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு கீழே வாரி. அடுத்து ஓசன் யூனிவர்சிட்டி. நான் சொன்னேன் அது வந்து மோஸ்ட்லி கடல் சம்பந்தமா படிக்கிற ரைட். மெரைன் இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ், மெரிடைம் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட், இன்டிகிரேட்டட் கோஸ்டல், அடுத்த இன்டிகிரேட்டட் கோஸ்டல் மெரைன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், போட் பில்டிங் அண்ட் அதெல்லாம் படிக்கிற வந்து ஓசன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்து வேரியஸ் ரைட். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸோ இதுல வந்து ஐடியா என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு ஃபீல் லீக்குது. இந்த எனக்கு வந்து என்ன சொல்றேன், எனக்கு முன்னால இந்த என்ன சொல்ற பிளாங்க் இல்ல. சம்டைம் A-level ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிளாங்க் ஆகும், என்னடா செய்யறான்னு சொல்லி. பிளாங்க் இல்ல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குது. நான் தான் தேடும் எனக்கு எனக்கு செட் ஆகுற எது, எனக்கு சூட்டபிள் ஆகிற எதுன்னு சொல்லி நீங்க தேடணும். ஸோ அதுக்காக தான் இதை நிறைய விஷயங்கள் பாடமாக்குறதோ இதோ இல்லை. ஸோ நான் சொல்லிட்டு போற நேரம் உங்களுக்கு விளங்கும் இப்படி எல்லாம் ஈக்குது சொல்லி உங்களுக்கு அது ரிலேட்டடா தேடணும். தேடி ஸ்டடி பண்ணீங்க சொன்னா ஓகே ரைட். அதோட இது ஓசன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கால. அதோட பிசிக்கல் சயின்ஸ் எடுத்தேன்னு சொன்னா இது மோஸ்ட்லி என்ன சொல்றேன், இந்த வெப்சைட்ஸ் தான். இந்த வெப்சைட் மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ கட்டாயம் எழுதிக்கோங்க வெப்சைட்ஸை. எடுலங்கா, டூநெட்ஸ், அடுத்து குருவாரயா, அடுத்து எம்ஓஇ கவர்மெண்ட், அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் லங்கா, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் எடுத்துக்கொள்ளும் ரிலேட்டட். சம்டைம் என்ன சரி கேம்பஸ் ரிலேட்டடான போஸ்டர்ஸ், அடுத்தது அவங்களோட நியூஸ், அடுத்த கோர்சஸ் என்ன சரி இன்டேக் பண்ணுறேன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து அப்டேட்ல போடுவாங்க இந்த வெப்சைட்ஸ்ல. ஸோ கட்டாயம் அப்டேட் இருங்க வெப்சைட் ரைட். ரைட் ஓகே. நான் இந்த அளவு இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இவ்வளோ டிகிரி இருக்குது, டிப்ளமா இருக்குது, மேத்ஸ் ஃபீல்ட் செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் மேத்ஸ்ன்றது வந்து ஒரு பேசிக் ஃபார் எவ்ரி ஸ்ட்ரீம். எல்லா ஸ்ட்ரீமுக்கும் ஒரு பேசிக் ரைட், பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன். அதோட மேத்ஸ் செஞ்சான்னு சொன்னா இதுதான் இந்த ஜாப் தான் கட்டாயம் இல்லை. மேத்ஸ் செஞ்சு சொன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் சைட் போயே மேலும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகவே மேலும் ரைட். மேத்ஸ்ன்ற வந்து ஒரு ஜங்ஷன். நான் சொல்ற ஒரு ஜங்ஷன். உங்களுக்கு ஜங்ஷன்ல இருந்து வேண்டிய பக்கம் போகலாம். நீங்க மேத்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸா படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் சைட். மேத்ஸோட நீங்க வந்து லாங்குவேஜ் சரி படிச்சீங்கன்னு சொன்னா டேட்டா சயின்ஸ் அந்த ரிலேட்டடா போகும். அதுவே மேத்ஸோட நீங்க வந்து ஏதாவது ஃபீல்டு எட் பண்ணிக்கோங்க சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸோட நீங்க வந்து அக்கௌண்டிங்கை படிக்கிறீங்க, நீங்க அது ரிலேட்டடாக போகலாம். மார்க்கெட்டிங்கை படிக்கிறீங்க அது ரிலேட்டடாக. ஸோ மேத்ஸ் இஸ் அ ஜங்ஷன் ரைட். உங்களுக்கு வேண்டிய சைடுக்கு போகலாம் ரைட். ஸோ இதுதான் மேத்ஸ் த சரி ரைட் ரைட். இதோட நிறைய பேர் ஓ லெவல் செஞ்சுட்டு இருப்பீங்க, சும்மா ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் சும்மா காலத்தை கடத்திட்டு இருப்பீங்க. அதே மாதிரி A-level செஞ்சுட்டும் இந்த கோர்சஸ் ஃபாலோ பண்றதோட நான் மோஸ்ட்லி சொல்றேன் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுக்கு போறேன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இண்டஸ்ட்ரியல் அப்ளை பண்றேன்னு சொன்னா முதலாவது உங்களோட சிவிக்கு கோ த்ரூ பண்ணணும். இப்போ சிவில வந்து முதலாவது பார்த்து டிகிரி ரைட். ஓகே டிகிரி பார்ப்போம். அதோட ரெண்டாவது விஷயம் உங்களோட டிகிரி எல்லாம் பார்த்து ஓகே எல்லாம் ஓகே சொன்னா ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். விஷயம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். அதோட இன்டர்வியூல கேட்பாங்க வந்து ஸ்கில்ஸ். அப்ப ஒரு
டிகிரி மட்டும் இருந்தான்னு சொன்னாலும் போதா, கட்டாயம் வந்து டிகிரி பிளஸ் ஸ்கில்ஸ், அதோட என்ன சரி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் மெயின். நீங்க ஒரு பெரிய பொசிஷன் வந்து போறேன்னு சொன்னா, ஸோ நீங்க வந்து டிகிரியோட கட்டாயம் வந்து அந்த டிகிரியை ஃபாலோ பண்றதோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். அது மெயின், ரைட்? ஸோ நீங்க டிகிரி மட்டும் முடிச்சுட்டு ஜாப்புக்கு போறேன்னு சொன்னா சம்டைம் மோஸ்ட்லி வெட்டிப்படுற சான்சஸ் கூட. டிகிரியோட அவங்களுக்கு வேணும் ஸ்கில்ஸ். நீங்க எவ்வளவு என்னதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொன்னோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூல ஃபேஸ் பண்ண தெரியும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. ஒரு விஷயத்த ப்ரெசென்ட் பண்ண தெரியும், உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னு சொன்னா உங்களை வந்து ஒர்க்கு எடுக்க மாட்டாங்க. என்னதான் நீங்க வந்து என்னதான் டிகிரில கிளாஸஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாலும். ஸோ அதனால முதலாவது டிகிரியோட படிக்கிறதோட கட்டாயம் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது மெயின். கம்யூனிகேஷன்ஸ் ஆகி கேளும். அதே மாதிரி மோஸ்ட் மேத்ஸ் படிச்சேன்னு சொன்னா மேத்ஸ்ல வார ஒரு 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 ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து வரும். அதோட அனலிட்டிக்கல் திங்கிங் வந்து வேற யாருக்கும் வராது. மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி அனலிட்டிக்கல் திங்கிங். ஏன்டா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து லாஜிக்கலா தான் யோசிப்பாங்க, ரைட்? ஸோ அனலிட்டிக்கல் திங்கிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். நான் சொல்லல மேத்ஸ் தான் படிச்சோம், மேத்ஸ் தான் இதுன்னு சொல்லல. பட் மேத்ஸ் செஞ்சா இது உங்களுக்கு ஈக்கிற நன்மைன்னு நான் சொல்றேன். லாஜிக்கல் திங்கிங் அடுத்தது வந்து இது மெயின் விஷயம், ரைட்? எங்க மெயின் விஷயம் அது ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஆனா மோஸ்ட்லி மேத்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்காது, ரைட்? ரைட், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்காது. மேத்ஸ் படிக்கிற மோஸ்ட்லி மார்க்கர் பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்காது. ஸோ அடுத்த ஐடி நாலேஜ் ஈக்குமான்னு பார்த்தாலும் சம்டைம் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குதானே. ஸோ நீங்க வந்து இந்த டிகிரிஸை ஃபாலோ பண்றதோட ஏ லெவல் முடிச்சவங்களுக்கு சொல்றேன், டிகிரியை ஃபாலோ பண்றதோட நீங்க கட்டாயம் வந்து ஸ்கில்ஸ் கட்டாயம் டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. இப்போ கட்டாயம் டிகிரியை ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அது வந்து யூனிவர்சிட்டி லீக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே, ரைட்? ஸ்கில்ஸ் வந்து மெயின். அதோட ஓ லெவல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து நீங்க எந்த ஃபீல்ட் செலக்ட் பண்றோம், உங்களோட இப்ப டார்கெட் வந்து ஏ லெவல் தான். ஸோ ஏ லெவல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏ லெவலுக்கு போறோம் ரிசல்ட்ஸை வச்சு என்ன பாத்துக்கு போறோம்னு சூஸ் பண்ணிடலாம். இப்ப கட்டாயம் இந்த ஸ்ட்ரீம் செலக்ட் பண்றது உங்களோட மெயின். சம்டைம் இது ஒரு லைஃபா அவைலும் உங்களுக்கு. மேத்ஸ் செஞ்சீங்க சொன்னா மேத்ஸ் ரிலேட்டடா ஃபீல்டு தான் நீங்க யோசிப்பீங்க. காமர்ஸ் செஞ்சீங்க சொன்னா அது ரிலேட்டடா, ரைட்? ஸோ அதனால இது மெயின். ஸோ இதுல எடுக்க வேண்டிய டிசிஷன் மெயின். அதே மாதிரி ஏ லெவல் செஞ்சவங்க டிகிரி உண்டோ இல்ல டிப்ளமோ உண்டோ செய்யறதோட கட்டாயம் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கில்ஸ்ல முதலாவது இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு மெயின். நீங்க அந்த இடத்துல போய் பேசுறேன்னு சொன்னா இங்கிலீஷ். இன்னொரு விஷயம் போட மாதிரி சிங்கள இங்கிலீஷ் அண்ட் சிங்கள, ரைட்? ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபவுண்டேஷன் ஐடில ஃபவுண்டேஷன் ஒரு நார்மலா ஐடியா படிச்சுக்கோங்க. யார் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்ட் நீங்க எடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஆனா மேத்ஸ் எடுக்கிறவங்க இருந்தாலும் சரி கட்டாயம் ஐடில வந்து அட்வான்ஸ் லெவல்ல படிச்சுக்கோங்க. ஐடில விஷயங்கள், ரைட்? எந்த ஃபீல்டு எடுக்கிறேன்னு சொன்னாலும் ஐடி வேணும். நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனான்னு சொன்னா சரி, ஈவன் லெக்சரரா போனாலும் சரி, என்னது போனாலும் சரி, அவங்களுக்கு ஐடி நாலேஜ் இல்லைன்னு சொன்னா கஷ்டம். அதோட கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்ன சரி, ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பேசிக் சரி படிச்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நாங்க லாங்குவேஜ் படிக்கிறோம் தானே, இங்கிலீஷ், சிங்கள, தமிழ். தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழ் எங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ், ரைட்? நாங்க லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜை கட்டாயம் படிச்சோம். பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, C++, நிறைய இருக்குது. அதுல பேசிக்ல ஏதாவது ஒரு இதுல வந்து படிச்சோங்க, பைத்தனோ ஜாவா ஸ்கிரிப்டோ ஏதோ சம்திங். ஸோ அது படிக்கிறது நிறைய ஈக்குது, ரைட்? நிறைய வழியா ஈக்குது உங்களுக்கு. வீட்ல இருந்தே படிக்க இயலும், இல்லாண்டு இல்லை. பட் அடுத்தது எக்ஸல். நீங்க கம்பெனி போனேன்டா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்ற எக்ஸல் தான். எக்ஸல்ல வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி சும்மா டேபிள போட்டுறது இல்லை. எக்ஸல்ல அட்வான்ஸ் எக்ஸல், மேக்ரோ ரைட்டிங், அடுத்து வந்து பிவோட் டேபிள், அடுத்து வந்து அனாலிட்டிக்கல், அடுத்து டேஷ்போர்ட்ஸ். அதெல்லாம் வந்து எக்ஸல்ல வீ என்ன சொல்றது, எக்ஸல்ல அட்வான்ஸ் ஆகிது. அதை வந்து நார்மலா அதை வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அது மெயின். என் இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின்ஸ் சம்டைம் உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் ஒன்று இல்லைன்னு சொன்னால் சம்டைம் நீங்க என்னதான் டிகிரி செஞ்சீங்கன்னா வெளில வெட்டிப்பட்ட சான்சஸ் இருக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்றேன் பேசிக் ஐடியா. நீங்க இதை விட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. நான் சொல்றேன் பேசிக் ஐடியா. இதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ரைட்?
அடுத்தது நிறைய பேர்ட்ட கேட்டேன்னு சொன்னா, நான் இப்ப ரீசெண்டா நிறைய பேர்ட்ட கேட்டேன், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டேன், உங்கள்ட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குதான்னு கேட்டேன். நிறைய பேர் அப்படின்னா என்னன்னு கேட்போம். என்னப்பா லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குதான்னு கேட்டா நிறைய பேர் வந்து அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். அப்ப ஃபேஸ்புக் இருக்குதா, இன்ஸ்டாகிராம் இருக்குதான்னு, ஓ அது இருக்குது. அப்ப லிங்க்டின் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு? லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா. ஐ மீன் அதில் தான் ஜாப் போஸ்ட் பண்ணலும், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை போஸ்ட் பண்ணலும், அடுத்த ஜாப் ஹண்ட் நடக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கோர்சஸ் செய்யலும், நிறைய கோர்சஸ் ஃபாலோ பண்ணணும். கட்டாயம் வந்து ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கட்டாயம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க எனக்கு ஜாப் இல்லை, நான் என்னத்துக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு அழகான ஒரு இதோட லிங்க்டின் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் போஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன சரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறேன்னு அதுல போஸ்ட் பண்ணுங்க. சம்டைம் அது கூட உங்களோட ஏன்னா மோஸ்ட்லி நீங்க ஜாப் அப்ளை பண்ற நேரம், நீங்க பார்ப்பீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து லிங்க்டின் லிங்க் கேட்பான், லிங்க்டின் லிங்கை கேட்பான். ஏன்னா அவன் லிங்க்டின் அக்கௌண்ட்ல போயிட்டு பார்ப்பான் உங்களோட போஸ்ட் என்ன மாதிரி, நீங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி, அது ரிலேட்டட் எல்லாம் நீங்க செஞ்ச சர்டிபிகேட்ஸ் என்ன எல்லாம் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி லிங்க்டின் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஐ மீன் நான் சொல்ல அதில் போய் ஃப்ளர்ட் பண்ணுறதோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ இல்லை. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறேன், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுறது அப்படி, ரைட்? ஸோ கட்டாயம் லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. இது வந்து நான் சொன்னேன், இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அதே மாதிரி எங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் எடுத்தா கட்டாயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின், சம்டைம் இன்டர்வியூஸ் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கேட்குற கொஸ்டின் இது வந்து. அடுத்தது ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், ஒரு விஷயத்த ப்ரெசென்ட் பண்றதுக்கு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதை கட்டாயம் டெவலப் பண்ணிக்கோங்க, ரைட்? அதோட இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கொள்ற பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டியும் இந்த ஸ்கில்ஸ் ரிலேட்டடா. நீங்க எந்த ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அட்வான்ஸ்னு அடிச்சா பிகினர் டு அட்வான்ஸ் வந்து ஃபுல் வீடியோஸும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 4 hours 2 hours வீடியோஸ் இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. 2 hours ஒரே நாள்ல படிக்கல, 4 hours ஒரே நாள்ல பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நோட் எழுதி படிங்க. யூடியூப்ல நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்குது, அதுல அவங்க படிக்கணும். அதோட கோசேரால வந்து இது வந்து ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் கோசேரான்றது. அதுல வந்து உங்களுக்கு கோர்சஸ் ஃப்ரீயா செய்ய மேலும், ரைட்? ஃப்ரீயா செய்யலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கோர்சஸ் மாதிரி ஃப்ரீயா செய்யலும். ஃபைனான்சியல் எய்டு நோண்டி அதை அப்ளை பண்ணி செய்யறது. நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் வேணும் ஹவு டு அப்ளை த ஃபைனான்சியல் எய்ட் இன் கோசேரான்னு சம்திங் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா வரும். அதோட தேவையான கோர்சஸ் செய்யலும் உங்களுக்கு. அதுல சூஸ் பண்ணுங்க உங்களோட கெரியருக்கு எது ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ். அதே மாதிரி யுடெமில நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஃப்ரீல பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலும். ஆனா பெரிய ஒரு கணக்கு போகாது, ஒரு 4000 3000 அதுக்கு மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடும். அண்ட் அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல டிபி எஜுகேஷன் டிபி எஜுகேஷனோட கொலாபரேட் ஆகி ஃபுல் ஸ்டேக் டெவலப்மெண்ட் சொல்லி கோர்ஸ் ஒன்று செய்யலாம். அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரி, யாருக்கு வேணாலும் செய்யலாம். அந்த ஃபுல் ஸ்டேக் டெவலப்ல பைத்தன் வரும், பைத்தன் லாங்குவேஜ். அடுத்து வந்து வெப் டிசைனிங், அதோட ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சம்திங் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுல வந்து உங்களுக்கு அந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணி செய்யலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது சர்டிஃபிகேட் ஒன்றும் கிடைக்கும், சர்டிஃபிகேட் ஒன்று உங்களுக்கு லிங்க்டின்ல ஷேர் பண்ணி கொள்ளும். அதே மாதிரி அது ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொள்றதுக்கான ஒரு இது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியலையும் டிபி எஜுகேஷன் கொலபரேட்டோட செய்யறாங்க. இஆர்பி கோர்சஸ் தான் இப்போ போயிட்டு வேண்டியது. இஆர்பி கட்டாயம் ஒரு இண்டஸ்ட்ரியல் சைடு போறோம்னா நாங்கள் இஆர்பியை பற்றி ஒரு நாலேஜ் ஒன் ஈக்கணும், ரைட்? ரைட். ஸோ இந்த இஆர்பின்ற சம்டைம் ஒரு என்ன சொல்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சோமே, ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதை பற்றி நார்மலாக படிச்சுக்கிறோம் நல்லா. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கெல்னால் இப்போ அந்த கோர்சஸ் போயிடுது. ஸோ இதுதான் உங்களோட கட்டாயம் டிகிரியோ டிப்ளமோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோட கட்டாயம் உங்களோட இங்கிலீஷை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கட்டாயம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும், அது மெயின், ரைட்? ரைட், ஓகே. உங்களுக்கு என்ன சரி, நான் இது பெரிய ஒரு பார்ட், ரைட்? இது ஒரு என்ன சொல்றேன், பெரிய ஒரு பார்ட். சரியா கோர்சஸ் கிட்டத்தட்ட 88 கோர்சஸ், ரைட்? இதுல வந்து ஒன் டைம் டீப்பா போறதுன்றது வந்து தெரியுதானே. ஸோ பெரிய ஒரு பார்ட். ஸோ உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா இதுதான் எனக்கு கான்டாக்ட் நம்பர், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
இல்லாட்டி மெயில் பண்ணாலும் சரி, நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணேன். சம்டைம் எனக்கு அதில் அந்த சம்டைம்ஸ் சில ஃபீல்டில் நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற ஆளுண்ட யாரும் சரி கான்டாக்ட் பண்ணிதாரு உங்களுக்கு அதில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கொள் ஏழும். என்ன சரி கொஷன்ஸ் இருந்தான்னு சொன்னேன். என்ன சரி கொஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலும், அப்படி இல்லைன்னு சொன்னா செக் பாக்ஸ்ல போட்டேன்னு சொன்னாலும் சரி. கோர்சஸ் ரிலேட்டடா என்ன சார் டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலும். என்ன சார் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, அப்படி இல்லைண்டா நீ வந்து செக் பாக்ஸ்ல போட்டேன்னு சொன்னாலும் நான் கிளாரிஃபை பண்ண. அப்படி இல்லைண்டா நீங்க இதான் என்ன கான்டாக்ட் நம்பர், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணான்னு சொன்னாலும் சரி, நான் கிளாரிஃபை பண்ணுவேன் டவுட்ஸ். ஆல் கிளியர் நினைக்கிறேன். மோஸ்ட்லி மேத்ஸ்ன்றது வந்து எந்த ஃபீல்டுக்கும் சரி, எந்த இடத்துக்கும் ஒரு பேசிக்ஸ். ஸோ மேத்ஸ் வந்து நீங்க இப்ப படிக்காட்டியும், மேத்ஸ் படிக்காட்டி நீங்க எப்போ ஒரு நாள் நீங்க ஸ்டடிஸ் அப்படி செய்ய போற நேரமோ இல்லாட்டி சம்திங் ஏதாவது ஒரு ஜொப்புலுக்கு என்டர் ஆகிற நேரமோ நீங்க மேத்ஸ் ரிலேட்டடா படிக்க வேண்டிய வரும், ரைட்? அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். கட்டாயம் நீங்க வந்து டிப்ளோமாவோ டிகிரியோ கட்டாயம் முடிச்சுக்கோங்க, ஒரு யூஜிசி அப்ரூவ்டோட, இல்லாட்டி யூஜிசி ரெக்கக்னைஸ் இருந்தாலும் ஓகே. கட்டாயம் நீங்க டிகிரியோ டிப்ளமோ முடிச்சுக்கோங்க. சொன்னா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்லயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ற நேரம், நிறைய பேர் சம்டைம்ஸ் எல்லாம் நினைப்பாங்க பிசினஸ் சைட்ல போறேன்னு சொல்லி. நான் அவங்களும் கட்டாயம் ஏதாவது டிப்ளமா டிகிரியா செஞ்சுக்கோங்க. டிப்ளமோ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற நேரம் உங்களுக்கு சம்டைம் ப்ரொமோஷன் அப்படி கிடைக்கிற நேரம், சம்டைம் உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னா, ரைட்டா, அது கட் அது வந்து உங்களோட ப்ரொமோஷன் தடைப்படும், ரைட்? ஸோ அது உங்களுக்கு புறவு வேணும். அப்போ அநியாயம் புறவு வந்து படிக்கிறது வந்து கஷ்டம். அதனால படிக்கிற காலத்துல எவ்வளவு மேக்சிமம் படிங்க. அதோட ஏழுமானவன் இப்ப பார்ட் டைம் நிறைய கம்பெனிஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ரைட்? கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதை ஸ்கேம்ல போயிட்டு மாட்டிக்கொள்ளாம, ஸ்கேம்ல போயிட்டு மாட்டாம நிறைய கம்பெனிஸ் வந்து பார்ட் டைம் ஆஃபர் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பாருங்க, ரைட்? ஸ்கேம் செய்யுது இப்ப நிறைய, ஸ்கேம்ஸ்ல மாட்டிடாம அப்ப ஆஃபர் பண்றோம். ஸோ கட்டாயம் அது அந்த கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். அது வந்து மெயின், சிவிக்கு மெயின். ஸோ உங்களோட சிவி ஸ்ட்ராங் ஆகும். அப்பதான் இதுல வந்து என்னென்ன ஃபீல் லீக்கிறாங்க, என்னென்ன தோட் லீக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் ஒரு கம்ப்ளீட்லி நார்மலா ஜென்ரலா தான் பேசுறேன். சரியா, சிலவங்க வந்து வேற வேற ஃபீல் லீக் வேற வேற திங்க் யோசிச்சு டீப்பீங்க. ஸோ நான் ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா ஒன்று தான் தரேன். அதனால கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸை செஞ்சுக்கோங்க, ஸ்கில்ஸை கட்டாயம் செஞ்சுக்கோங்க, ரைட்? ஓகே. என்ன சார் டவுட்ஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ்ல கேளும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி டீட்டெயிலாக சொல்லிடுங்க, ரைட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அதில் வந்து இப்போ ஸ்கோப் இருக்கிற ஃபீல்டு ஏன்னு சொன்னா செட் ஜிபிடி வந்துச்சு தானே. செட் ஜிபிடி அடுத்து கூகுளோட ஜெமினி, அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ஹோப் ஒன்று வந்து, ரைட்? ஸ்கோப் ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நிறைய சில கம்பெனிஸ் வந்து பண்ணணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைட்ல. இதை பத்தி இதுல ஸ்டடீஸ் என்ன மாதிரி, இதுல என்னென்ன கண்டென்ட் வரும்ன்றது சம்மந்தமா எனக்கு விரிவான ஒரு விளக்கம் இல்லை. நீங்க வந்து எனக்கு கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸ் செய்யற யாரை சரி நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி தரேன். அப்போ உங்களுக்கு அது ரிலேட்டடா கேட்டுக்கொள்ளேன், ரைட்? நான் நார்மலான ஒரு ஐடியா தந்தேன் உங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் சொல்லி செய்யறது நல்ல ஸ்கோப் இருக்கிற நல்ல ஒரு ஃபீல்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மெஷின் லேர்னிங் எல்லாம் கட்டாயம் படிங்க. மெஷின் லேர்னிங் அடுத்தது அந்த ஃபீல்ட். ஹயர் மேத்ஸ் எஸ், ஹயர் மேத்ஸ் எடுக்கலும். உங்களுக்கு நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா கெமிஸ்ட்ரி ட்ராப் பண்ணிட்டு ஹயர் மேத்ஸ் எடுக்கிறேன். ஹயர் மேத்ஸ் எடுத்தான்னு சொன்னா உங்களுக்கு பிசிக்கல் சயின்ஸ் சைட்ல தான் போகலாம். இன்ஜினியரிங் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் கோர்சஸ். ஸோ நீங்க வந்து பிசிக்கல் சயின்ஸ் கோர்சஸ் அப்படித்தான் நீங்க செய்யணும், ரைட்? ஹயர் மேத்ஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட ஐடியா என்ன தம்பி? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களே. உங்களோட ஹயர் மேத்ஸ் செஞ்சான்னு சொன்னா என்ன ஹையர் ஸ்டடி சைட்ல போறதா இல்ல? ஏன்னா மோஸ்ட்லி ஹையர் ஸ்டடி சைட்ல தான் போவாங்க நிறைய பேர். இப்ப எங்களோட கேம்பஸ் எடுத்தான்னு சொன்னா எங்க கேம்பஸ்ல ஸ்பெஷல் செஞ்சவங்க 21 பேர். எஸ், அந்த 21 பேர்ல 21ல கிட்டத்தட்ட 18 பேர் மாதிரி இப்ப யூஎஸ்ல அப்படி சொன்னா ஹையர் ஸ்டடிஸ் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்போட ஹையர் ஸ்டடிஸ்
ஸோ மேத்ஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு. நீங்க வந்து உங்களுக்கு மைக்ரேட் ஆகிற ஐடியா இருந்தான்னு சொன்னாலும் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டுன்றதை நான் சொல்ல வரேன். நீங்க இண்டஸ்ட்ரியல் சைட் போறேன், ஸ்ரீலங்கால தான் இப்போ என்ன சொன்னாலும் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்றேன்னு சொன்னாலும் மேத்ஸ் ஒரு நல்ல ஃபீல்டு. ஏன்னா மேத்ஸ் ஒரு ஜங்ஷன். உங்களுக்கு வேண்டிய சைட் வேண்டிய ஃபீல்டுக்கு போகலாம். இப்போ எனக்கு இப்போ என்ன நினைச்சாலும் எனக்கு அக்கௌண்ட் சைடில் இப்போ நான் மேத்ஸ் செஞ்சுட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட் சைட்ல பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எனக்கு என் ஃபீல்டுக்கு. ஏன்னா மேத்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, மேத்ஸ் செஞ்சவங்க ப்ராப்ளம் சால்விங், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி மேத்ஸ் செஞ்சவங்க தான் நீக்கும். ரைட். ஸோ அதனால ஹையர் மேத்ஸ் செஞ்சேன்னு சொன்னா அதுதான் பிசிக்கல் சயின்ஸ் சைட்ல தான் நீங்க கோர்சஸ் செய்யணும். பிசிக்கல் சயின்ஸ் அப்படித்தான் செய்யணும். ஹையர் ஸ்டடி சைட்ல போகலாம். அடுத்தது பிசிக்கல் சயின்ஸ் உள்ளுக்கு போயிட்டு உங்களுக்கு காம்பினேஷன்ஸை செலக்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேரா சொல்றேன், எனக்கு நல்ல பழக்க பேராவே சொல்றேன். பேராதனில எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பேராதனில வந்து 7 காம்பினேஷன், 7 கோர்சஸ் ரைட், 7 கோர்சஸ். அதுல வந்து வரும் கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி சிங்கிள் மேத்தமெட்டிக்ஸ், ரைட், நார்மல் சிங்கிள் மேத்தமெட்டிக்ஸ், அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது ஜிட்ரி, அடுத்தது பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல மேத்ஸ் செஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க எந்த காம்பினேஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஃபீல்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எடுக்கிறாரு, நீங்க வந்து ஏ லெவல் ஓல் செலக்ட் பண்ற மாதிரி, ஓல் வரைக்கும் நீங்க ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ற மாதிரி. மேத்ஸ் எடுத்தேன்னு சொன்னா மேத்ஸ் மட்டும் இல்லையே, மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் வரும், இல்லை மேத்ஸும் பிசிக்ஸும் ஹை மேத்ஸும் வரும், சம்திங் ஏதோ ஒரு காம்பினேஷன்ஸ் வரும் தானே. ஸோ அதே மாதிரி அங்க செலக்ட் பண்ண, அப்படி செலக்ட் பண்றேன்னா அது உங்களோட கெரியர் சூஸ் பண்ணணும், நீங்க எந்த ஃபீல்டு போறேன்னு சொல்லி. ஆட்டோமேட்டிக்கா அதே அந்த ஃபீல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் மேத்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்தான்னு சொன்னா அவர் டிரெக்டா டேட்டா சயின்ஸ் இல்லைன்னு சொன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுக்கு இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபீல்டுக்கு அவர் போவாங்க. ஸோ அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆகும். எல்லாம் கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க, எனக்கு கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட். அது கெமிஸ்ட்ரியில வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்போட காம்படிஷன்ஸ் கூட, பட் மேனேஜ் பண்ணிக்கொள்ளையில உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வந்திக்கும் நினைக்கிறேன். நான் மேத்ஸ் செஞ்சேன்னு சொன்னா இன்னென்ன ஃபீல்டு இருக்குது, அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அதோட நீங்க வந்து டிகிரியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு போயிட்டு கவர்மெண்ட் கேசிஎஸ்சி காணும், ரைட். ஸோ கட்டாயம் நீங்க டிகிரியோட கட்டாயம் உங்களுடைய ஸ்கில்ஸையும் செஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து எந்த கம்பெனி எடுத்தாலும் ஸ்கில்ஸ் மெயின், ரைட். ஸ்கில்ஸ் கட்டாயம் செஞ்சுக்கோங்க. அதோட நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க உள்ளுக்கு போயிட்டு சொல்லி இன்டர்ன்ஷிப்ல இருந்து அங்க ஜாயின் ஆகி அது அசோசியேட்டிவ், எக்ஸிகூட்டிவ், ஜூனியர் மேனேஜர், அடுத்த சீனியர் மேனேஜர், அப்படி ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே போறது, அது முறை உங்களோட சேலரி ரேஞ்சும் கூட்டிட்டு போகும். சரியா? என்ன சார் டவுட் இருந்தா நீங்க கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியல் சைட்ல ஒர்க் பண்ணேன், இண்டஸ்ட்ரியல் சைட்லயும் இருந்தேன், அதே மாதிரி அகாடமிக் சைட்லயும் இருந்தேன். ஸோ பெரிய நாலேஜ் ஒன்று இல்லை, பட் ஐ ஹவ் கொஞ்சம் நாலேஜ் ஒன்று இருக்குது இண்டஸ்ட்ரியல் அண்ட் இது சைட்ல. கட்டாயம் என்ன சரி கொஷின்ஸ் இல்லைன்னு சொன்னா கட்டாயம் கேளுங்க. அதோட நான் சொன்ன விஷயத்த நல்லா போட்டுக்கோங்க. உங்களோட டிகிரியோ டிப்ளமோ நீங்க ஃபாலோ பண்றதோட டைமை வேஸ்ட் பண்ணுவான டைம் வந்து நல்ல ஒர்க். அது உங்களுக்கு இப்ப விளங்காது, பொறவு விளங்கும். அதை விளங்கும் போத நான் சொல்லிக் கொள்றேன், நான் பட்டு வந்தனால சொல்றேன், ரைட். ஸோ அதனால நீங்க கட்டாயம் நான் சொன்ன விஷயத்த தலையில போட்டுவோங்க. இன்னும் சரி உங்களுக்கு டவுட்ஸ் அப்படி இருந்தா சொன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் இன்ஷா அல்லாஹ். பேராவோட பிஎஸ்சி டிகிரிஸோட ஐஎல்டிஎஸ் இல்ல, நீங்க வந்து இல்ல வித்தவுட் ஐஎல்டிஎஸ் ஈக்குது, ரைட். நீங்க வந்து பிஎஸ்சி டிகிரி ஒன்று செஞ்சு அதோட வந்து ஹையர் ஸ்டடிஸ் போறேன்னு சொன்னா ஸ்பெஷல் டிகிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கேட்பாங்க. எனக்கு தெரியும் ஸ்பெஷல் டிகிரி மெயின் உண்டு. அப்ப நீங்க வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட ஜெட் ஸ்கோர் வந்து ஜெட் ஸ்கோர் உங்களோட கிளாஸ் ஈக்கான்னு பார்க்கணும். வந்து சில கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணேன்னு சொன்னா கிளாஸஸ் தேவையில்ல, 3 பாயிண்ட்டுக்கு மேல கிளாஸஸ் வேணும், செகண்ட் லோவருக்கு மேல ஈக்கணும். சில கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும்னு கேட்பான். சில கண்ட்ரிக்கு அப்ளை பண்றேன்னா செகண்ட், இப்போ யூஎஸ் மேத்ஸ் படிச்சேன்னு சொன்னா யூஎஸ்க்கு எல்லாம் செகண்ட் லோவர்ல அப்ளை பண்ணுங்க 3 பாயிண்ட்டுக்கு மேல. ஆஸ்திரேலியால அப்ளை பண்ணா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று ஈக்கணும், இல்லாட்டி செகண்ட் அப்பர் ஒன்று ஈக்கணும், அப்பதான் அப்ளை பண்ணேன். அப்படி அப்ளை பண்ற நேரம் கட்டாயம் ஐஎல்டிஎஸ் செய்யும். நீங்க ஐஎல்டிஎஸ் வந்து
6 பாயிண்ட்டுக்கு மேலே, 6 பாயிண்ட் இல்லை 7 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து. இப்போ யூஎஸ்எல் அப்ளை பண்ணா 6 பாயிண்ட்டுக்கு மேலே ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் இருந்தால் சரி. அடுத்த டோஃபல் ஒன்று செய்வாங்க. டோஃபலும் வந்து 90க்கு மேலே நினைக்கிறேன் நான். அது டோஃபல். அடுத்த ஜிஆர்இ இன்னொன்று செய்வாங்க. ஜிஆர்இ வந்து கொமன் ஒண்டி இது ஜிஆர்இ. அடுத்த வந்து மேத்ஸ் ரிலேட்டடா இருக்குது. மேத்ஸ் செஞ்சவங்க அதுவும் செய்வாங்க. கொமன் ஜிஆர்இல நீங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும், ஸோ நல்ல மார்க்ஸ் எடுக்கும். அப்படி இல்லாம வந்து உங்களுக்கு சும்மா நார்மல் யூனிவர்சிட்டிஸுக்கு போயிலும் ஏலும் ஐஎல்டிஎஸ்ல 6க்கு மேல எடுத்தான்னு சொன்னா, நீங்க ஸ்கோர் வந்து 6க்கு மேல வச்சீங்கன்னு சொன்னா ஏலும். வித்தவுட் ஐஎல்டிஎஸ் ஈக்குது இல்லைன்றல்ல, நான் வித்தவுட் ஐஎல்டிஎஸ் ஈக்குது. நீங்க வந்து வித்தவுட் ஐஎல்டிஎஸ் அப்ளை பண்ணேலும் வந்து இட்டாலி, யூஎஸ்லயும் ஏலும் சில இது யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா எல்லாம் அப்ளை பண்ண நினைக்கிறேன் வித்தவுட் ஐஎல்டிஎஸ்ல. பட் சான்சஸ் குறவு. அதனால ஐஎல்டிஎஸ் வந்து ஒரு உங்களோட என்ன சொல்ற, உங்களோட இதுக்கும் நீங்க எடுத்த ரிசல்ட்ஸோட நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகும் ஐஎல்டிஎஸ் இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் மீக்குது. ஜிஆர்இ ஏலும்ல செஞ்சுக்கோங்க. ஐஎல்டிஎஸ்க்கு இனி சார்ஜ் இப்போ வந்து நான் நினைக்கிறேன் 65,000 இல்லை 70,000 சம்திங் ஐஎல்டிஎஸ். ஸோ உங்களுக்கு இப்போ வேண்டாலும் ஐஎல்டிஎஸ் படிச்சு கொள்ளேலும், ஐஎல்டிஎஸ் படிக்கலும். ஆனா அது வந்து 2 இயர்ஸ் தான் நினைக்கிறேன் வேலிட். 2 இயர்ஸோ 1 இயரோ தெரியும் வேலிட். 2 இயர்ஸ் இல்லாட்டி 1 இயர். ஸோ கட்டாயம் நீங்க ஐஎல்டிஎஸ் செய்யுங்க, அப்பதான் ஃபாரின் போகலாம், ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் ஃபுல்லி ஃபண்டடோட. எங்க எல்லாருமே போயிட்டான், சரியா? நான் மட்டும் மிச்சம். எல்லாருமே மாதிரி யூஎஸ் போயிட்டான். ஏன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்ல போகணுன்றனால ஹையர் ஸ்டடீஸ் ஐடியா விட்டது. பட் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் அகாடமிக்கு நல்லா செஞ்சுக்கோங்க. அதோட ஐஎல்டிஎஸ்ல நல்ல ஸ்கோர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதோட ஜிஆர்இ ஏழும் செஞ்சா நல்லா சில யூனிவர்சிட்டிஸ் கேட்குது, சில யூனிவர்சிட்டி கேட்குது இல்லை. ஐஎல்டிஎஸ் இஃப் நாட் பிடிஇன்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. அடுத்த டுவலிங்கோ எக்ஸாம் ஒன்று இருக்குது. லேசி டுவலிங்கோ எக்ஸாம் லேசி. அதுல வந்து 18,000 சம்திங் ஆகும் அந்த எக்ஸாம். ஸோ 18,000 சம்திங் ஆகும் டுவலிங்கோ. அது வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் கேட்க மாட்டான், சில யூனிவர்சிட்டி தான் கேட்பான். நீங்க வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா டுவலிங்கோ எக்ஸெப்ட் யூனிவர்சிட்டிஸ் சம்திங் சர்ச் பண்ணீங்க சொன்னா அதுல காட்டும் என்னென்ன யூனிவர்சிட்டின்னு சொல்லி. ஆனா ஐஎல்டிஎஸ் நீங்க ஸ்கோர் எடுத்தோன்னா எந்த யூனிவர்சிட்டியும் அப்ளை பண்ணலும் செய்யுங்க. கிளியர்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மோஸ்ட்லி மேத்ஸ் ஃபீல்ட் வார நேரம் எல்லாம் கிளியராகிக்கும் நம்புறேன். அப்படி என்ன சார் டவுட் என்னன்னு சொன்னா நீங்க கரெக்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ணேலும், எனக்கு கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் இருக்குது, நீங்க வேண்டிய டைம் கான்டாக்ட் பண்ணேலும் நான் அதுக்கு நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். சரி, ஓகே. ஓகேனாப்பா. தேங்க்யூ. முடிப்போம் வேணா. பௌதிக விஞ்ஞான பிரிவுக்கான வழிகாட்டலுக்கான வளவாளராக செயற்பட்ட அண்ணாவுக்கு நன்றிகள். இத்துணை நேரமும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நன்றிகள். பௌதிக விஞ்ஞான பிரிவு சார்ந்த தெளிவூட்டல்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம். Okay, thank you Tamil Society for the wonderful opportunity.